Hello friends, welcome back to how to videos. So நீங்கள் வந்து wireless headphone வச்சிருந்தாலும் சரி இல்லை wired headphone வச்சிருந்தாலும் சரி ஸோ நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணும்போது ஒரு சைடு மட்டும் கேட்டுச்சு இன்னொரு பக்கம் வந்து கேட்கல அப்படின்னா அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்னோட ஹெட்செட்டை வந்து பார்த்தீங்கன்னா என் மொபைல் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சாங் வந்து போடலாம். இப்போ நம்ம சாங் வந்து ப்ளே ஆகுது. ஸோ இப்போ நமக்கு வந்து சவுண்ட் வந்து கேளுங்க. ஓகே, உங்கள் சவுண்ட் வந்து கேட்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ரைட் சைடில் வந்து கேட்குது. இப்போ இதே நம்ம வந்து லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிறோம். ஓகே, உங்களுக்கு சவுண்டு வந்து பார்த்தா சுத்தமாக வந்து கேட்காது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். உங்கள் ஹெட்ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். எல்லா டிவைஸ்லையும் இதே மாதிரி சேம் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு பக்கம் தான் கேட்குது, இன்னொரு பக்கம் கேட்கல அப்படின்னா அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்லேயே ப்ராப்ளம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாரண்டி இருந்துச்சுன்னா கிளைம் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தா ரிப்பேர் பண்ணுறதா ரிப்பேர் பண்ணலாம், இல்லை தூக்கி வீசிட்டு புதுசு வாங்குறதா வாங்கலாம். பட் ஆனால் நமக்கு ஒரு சில டைம் வந்து பார்த்தா சாஃப்ட்வேரில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செட்டிங்ஸ் போய்க்கலாம். செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் செட்டிங்ஸ். ஸோ அடிஷனல் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸிபிலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் மொபைலில் இதே மாதிரி செட்டிங்ஸில் போய் இல்லை அப்படின்னா செட்டிங்ஸில் போய் ஆக்சஸிபிலிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியரிங் இருக்கும். ஸோ ஹியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ பேலன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது ப்ராப்ளம் வந்து எப்போ இருக்குன்னு சொல்லி கேட்டினா ஒன்று லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக இருக்கும், இல்லை வந்து ரைட் சைடு ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் வந்து கேட்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா சென்டராக வந்து வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் சென்டராக வச்சுருக்கீங்களோ அந்த டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே நமக்கு வந்து ஆடியோ சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ இப்போ நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ இதே சாங் வந்து நம்ம கேட்கலாம். ஓகே, ரைட் சைடு ஹெட்ஃபோன். இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு இயர்ஃபோன் வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ நம்ம பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து கேட்கல அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு வந்துட்டு அது மேனுஃபேக்சர் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேமேஜ் தான் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் வந்து அப்படியே இருக்கும். வாரண்டி இருந்தால் வாரண்டி கிளைம் பண்ணால் இல்லை நியூ தான் வந்து வாங்கி ஆகணும். இந்த மாதிரி ஆப்ஷன் நிறைய பேருக்கு இருக்கிறது தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் ரிட்டன் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ ரிட்டன் பண்ணுறாங்க, இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. பட் இது ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் செட்டிங்ஸ் தான். ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணால் மட்டுமே நமக்கு வந்து ரெண்டு பக்கம் வந்து கேட்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சேம் ப்ராப்ளம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.